ஸ்ரீ சந்தோஷி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். முன்னாடிலாம் பக்தி சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கதா காலட்சம் எங்கேயாவது நடக்கும், நம்ம போகணும், தெரிஞ்சுக்கணும். சில புத்தகங்களில் வெளியிடுவாங்க, படிக்கணும். படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ சேட்டலைட்டுக்கு போட்டியாக யூடியூப் வந்துச்சு. ஆனால் யூடியூப்பில் உள்ளவங்களே அசந்து போகிற அளவுக்கு கண்டென்ட்டு நம்ம சேனல் இருக்குது. என்னன்னா இதில் சுவாமிகள் சொல்கிறது எல்லாமே தான் உள்வாங்கி அனுபவித்த விஷயங்களே உங்களுக்கு சொல்கிறேன். இதை என்னைக்காவது அவர் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொல்கிறதே கிடையாது. நமக்கு உணரணும், இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இவர் மூலியமாக. நம்ம மூலியமாக ஒரு 4 பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறப்ப தான் இது பகிர்வதனால் தான் பக்தி வளரும். இது யாரோ ஒருத்தருக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து சேனலை பாருங்க, உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ இன்னொருத்தவங்க மாற்றி விடுங்க, நிச்சயம் பெரிய மாற்றம் ஏற்படும். இன்றைக்கு எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக சாமி கேட்க போகிறேன். நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். மகாதேவ். மகாதேவ், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்கள் சேனல் ஒரு தடவை சார்ஜ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பயணிச்சிருக்கோம் சார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு உங்களுக்கு கிடைச்ச அதிசய விஷயங்கள்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு போவோமே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்க. அதில் இன்னமும் எனக்கு அதிசயமும் ஆச்சரியம் இந்த விஷயம் காசி பயணம் தான். காசி பயணம் நம்ம ஒரு முறை போகும் பொழுதும் ஒரு ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம், இன்னொரு தரம்ங்கிற ஒரு ஏக்கம். என்னங்க ஒரு தடவை பார்த்துட்டோம், ஒரு தரிசனம் பண்ணிட்டோம்னா மெனக்கட்டோன்ற ஒரு சலிப்புங்கிறது கிடையவே கிடையாது. அவர் முறை 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டவங்ககிட்ட கோவிட்டப்பன்னு நினைக்கிறேன், எவ்வளோ தர சாமி நீங்கள் காசு வந்துருக்கீங்கன்னா, நான் கணக்கு வச்சுக்கல, 100 தாண்டிடுச்சு அப்படின்னு. அது நீங்கள் 101 தர போகும்போது 101 அனுபவத்தை நானும் வாங்கிக்கிறேன்ற ஒரு விஷயத்தோட தான் பயணிச்சுட்டே இருந்தோம். ஒரு இந்துவாக பிறந்தவன் ஏன் காசிக்கு அவசியம் போகணும்னு நீங்க சொல்லுங்க. அற்புதம், அற்புதம். ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு நமக்கு கைகூட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் காசி யாத்திரை ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலே, எப்படி ஜென்மால நம்ம பிறந்த உடனே நமக்குன்னு சில சடங்குகள் இருக்கு இல்லையா, அதுல காசி யாத்திரைங்கிறது ஒரு வாழ்வினுடைய ஒரு அங்கமா இருக்கு. இதுல காசி யாத்திரை அப்படின்னு உடனே எல்லாம் முடிச்ச பிற்பாடு போறது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம வாய்ப்பு கிடைக்கிறதே காசி யாத்திரை பண்ணிக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது, காசி யாத்திரைக்குன்னு நிறைய அங்கங்கள் இருக்கு. ஒரு முறை காசி யாத்திரை கிடைக்கிறதே துர்லபமா இருந்த காலங்கள் வேற. ஒரு வயசான பாட்டி காசிக்கு போறா அப்படின்னா, அவ கங்கா சொம்போடு இங்க வந்த உடனே கங்கையே தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்ததா நினைச்சு தன்னுடைய அக்ரகாரத்துல, அதாவது தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போய் அந்த பாட்டிக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில கடைசியில தான் போவாங்க, காசியில தானே முடிச்சுக்கலான்ற மாதிரி தான் அப்படியும் ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா கங்கா ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனமும் எத்தனையோ கோடி பிறவிகள்ல பண்ணின புண்ணியம் இருந்தா தான் அது கிடைக்கிறது. இது யாரு போனாலும் கிடைக்கும். பிறந்த குழந்தையில இருந்து போற ஜீவன் வரைக்கும் பகவான் எப்போ சங்கல்பம் பண்றானோ, அப்ப இறைவன் எப்போ நம்மள ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறானோ, மனுஷனா பிறந்த ஒத்தொத்தனும் ஒரு முறையாவது காசி யாத்திரை பண்ணணும். நீங்க உங்களுடைய கேள்வி ஏன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இவனுடைய காசி யாத்திரையினால இவனுடைய பூர்வ ஜென்மம் அவனுக்கு முதல்ல அதுல பண்ணி இருக்கக்கூடிய எத்தனையோ அபவாதங்கள், பாவங்கள் நீங்கிறது. தெரிஞ்சோ தெரியாம இருக்குது. இவனுடைய முன்னோர்கள் நல்ல கதி அடையலாம். காசி யாத்திரை பண்றதையே இவனுடைய முன்னோர்கள் நல்ல கதி அடையலாம். இவனுடைய சந்ததியினருக்கு இவனுடைய குலம் நல்ல முறையில அபிவிருத்தியானது வேற, நல்ல முறையில அபிவிருத்தியானது 2 ஜெனரேஷனும், முன்னாடி ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன். ஆமா. அப்போ ஒரு காசி யாத்திரையினால இத்தனை விஷயங்கள் அது உள்ளுக்குள்ள நுட்பமா சொல்லியிருக்கு. பாக்குறது வேற, கவனிக்கிறது வேற, ரெண்டுத்துக்கு நிறைய இருக்கு. எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், ஆனா எந்த விஷயங்களையும் கவனிக்கிறது கிடையாது. அப்படி கவனிச்சு பண்ண வேண்டிய ஒரு யாத்திரை காசி யாத்திரை. இது ஒரு சுற்றுலா கிடையாது. சுற்றுலாவை நினைச்சோன்னா அது ஒன்றும்
அதை அனுபவிக்க முடியாது. உணர்வு பூர்வமா நம்ம இந்த காசிய ஏத்துக்கிறதே ஏற்படக்கூடிய ஒரு பரமானந்தம் வார்த்தையினாலாம் சொல்ல முடியாது. அது அனுபவத்தினால ஏற்படுது. நீங்களே சொன்னீங்க இல்லையா, ஒரு முறை, 2வது முறை, 3வது, 1 2 3 4 கணக்கு கிடையாது. ஏன்னா ஒரு முறை போகும்போதும் காசிங்கிறது வேற ஒரு அனுபவத்தை காமிக்கிறது. அது படித்துறையா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மகா ஸ்மசானமா இருக்கட்டும், பைரவரோட சன்னதியா இருக்கட்டும், இது மாதிரி காசி பரிணமிக்கப்பட்ட ஒரு பலவிதமான அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. அதனால அது ஒரு வேற ஒரு உலகம். நம்மளுடைய அமைப்புல கிடையாது, அது வேற ஒரு உலகம். அது சுகிருதத்தினால அமையக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய பேர் காசி யாத்திரைன்னு சொல்லி விளம்பரங்களை போறான்னு கூப்பிட்டு போறாங்க. ஆனா நீங்க உங்களோட ப்ரொசீஜர் என்ன சொல்லிடுறீங்கன்னா, காசி யாத்திரை நீங்க புக் பண்றீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க முதல்ல. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க, ஆட்கள் சேர்ந்தாங்கன்னா. இல்லாட்டா நீங்க வழி காமிச்சிருங்க என்ன செய்யணும். அது என்ன சொன்ன மாதிரி அது காசி யாத்திரை அப்படிங்கிறதே பூ பிரதட்சண யாத்திரை அப்படின்னு பேரு. ஒரு மனுஷன் பூமியை ஒரு முறை சுத்தி வந்தால் அவன் அடுத்த ஜென்மா இல்லாமல் ஆக்கப்படுகிறான். அந்த பூ பிரதட்சண யாத்திரைய ஒரு தொடர்பு படுத்துவதுதான் ராமேஸ்வரம், காசி, காசி ராமேஸ்வரம், ரிட்டர்ன் ராமேஸ்வரம். ஆமா, ராமேஸ்வரத்துலதான் அந்த யாத்திரையை சம்பூர்ணம் வருது. ஒரு கங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் காசி யாத்திரை முடிஞ்ச பிற்பாடு 12 வருஷ காலத்துக்குள்ள போய் அவன் அபிஷேகம் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்கு. 12 வருஷம் அதுக்குள்ள போய் அவர் கங்காஜலத்துக்கு போய் ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணணும். நம்மளுடைய மண்ணை தொடர்பு படுத்துறது, நம்மளுடைய பூமியை தொடர்பு படுத்துறது, நம்மளுடைய கலாச்சாரத்தை தொடர்பு படுத்துறது, நம்மளுடைய தர்மத்தை தொடர்பு படுத்துறது. ரெண்டுமே பாரதத்தினுடைய அங்கத்துல காசி ஆக்ஞா சக்கரம், புருவத்தினுடைய நடுமத்தி சுழிமுனை. ராமேஸ்வரம் சிவபெருமானுடைய பாதம், திருவடி. இத ரெண்டுத்த தொட்டா பூ பிரதட்சணம் பண்ணினவனே பூமியை சுற்றி வந்து விடுகிறார். கோவில்ல சிவாலயங்கள்ல பின்புறத்துல ஒரு கோஷ்டத்துல லிங்கோத்பவர் இருப்பார். அதுல சுவாமியினுடைய ஜடாமுகனம் இருக்காது, பாதம் இருக்காது, அவ்வளவுதான் இருக்கும். கவனிச்சு பார்க்க அது மாதிரி இந்த பூமியை பிரதட்சணம் பண்றதுக்கு சிவபெருமானை வலம் வந்தால் என்ன புண்ணியம் உண்டோ அது பாரதத்தை வலம் வந்தால் கிடைக்கிறது. அதனால ராமேஸ்வரத்துல சுவாமியினுடைய பாதம் படக்கூடிய இடத்திலே இருந்து அந்த பாத தூளி சிவப்பிரசாதமாக அங்கிருந்து மிருது மண் எடுத்தல் கிளம்புறப்ப. ஆமா, ராமேஸ்வரம் போய் அதுலயும் தனுஷ்கோடியில போய் தனுஷ்கோடியில இருந்து அங்க ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அதற்கு பிற்பாடு அங்க சிவலிங்கத்தை பூஜை பண்ணி அதை கையில எடுத்துட்டு நித்தம் தன்னுடைய கிரகத்துல வீட்டுல அதை சிவ பூஜை பண்ணி அதுக்கு பிற்பாடு அவன் யாத்திரை நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கிளம்பி காசியினுடைய உப அங்கமாக இருக்கக்கூடிய பிரஜாகையில இந்த சிவத்தை பிரதிஷ்டை பண்றது. இந்த மணல் எடுத்து போட சொல்லி அப்புறம் அங்கிருந்து கங்காஜலம் எடுத்துக்கிறது. அங்கே எடுத்துடணும். கங்காஜலம்னா பிரஜாகையில தான் நடக்கும். அந்த 3 நதிகள் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமங்கிற கங்கா யமுனா சரஸ்வதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கங்கையை எடுத்துட்டு அது அந்த தொடரத்துக்கு முன்னாடி உண்டான கங்கையை எடுத்துக்கிறது. அந்த கங்கையை எடுத்து வந்துதான் அபிஷேகம் பண்றது. ராமநாதருக்கோ மற்ற பூஜைகளுக்கோ கோவிலோ கும்பாபிஷேகமோ எல்லாத்துக்கும் அதுதான். அதுக்கப்புறம் தான் காசிக்கு வந்தாரு. ஆமா, பிரயாகை தொற்றதே தான் அந்தர்வாகினியா சரஸ்வதி சேர்றாங்க. அந்தர்வாகினியா சரஸ்வதிங்கிறவ மேல ஹிமாச்சல பர்வதத்துல பத்ரிநாத்துக்கு மேல ரொம்ப அழகா உத்தவமாகி வரக்கூடிய அந்த சரஸ்வதி பூமி உள்ள போயிடுறாங்க. நீங்க ஒரு பதிவு காமிச்சிருப்பீங்க, ஒரு இடத்துல மட்டும் தெரியும். ஆமா, அந்த பூமி உள்ளுக்குள்ள போகக்கூடிய சரஸ்வதி ஆகப்பட்டவள் இங்க பிரயாகையில சேர்ந்துக்கிறாங்க. அதே ஹிமாச்சல பர்வதத்துல யமுனா பர்வதத்துல யமுனகிரியில யமுனோத்ரிங்கிற இடத்துல யமுனை உற்பத்தி ஆனார். அந்த யமுனையா ஆகப்பட்டவன இங்க சேர்றாங்க. 2 பேரும் வேற வேற வெளியில வர, வேற வேற ஹரித்வாரம் வழியா வரக்கூடிய கங்கை, நம்மளுடைய மதுரா வழியா வரக்கூடிய யமுனை. இவ 2 பேருமே திரிவேணிங்கிற பிரஜா. ஒரு முறை போகும்போது இந்த நிறமே வேறுபட்ட நிறங்க அவசியம் பார்க்கலாம். ஒரு முறையும் பார்க்கலாம். இது என்ன நிறத்துல இருக்கு, இது என்ன நிறத்துல இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். அது சங்கமிக்கக்கூடிய இடத்துல நம்ம நல்லாவே தரிசனமும் பண்றோம். அதுவும் வேற வேற மாதிரியா இருக்கும். வேற வேற மாதிரியா தான் இருக்கும்.
அங்கதான் முதல்ல அந்த காசி யாத்திரையினுடைய முதல் படிங்கிறதே பிரஜாகை தான். பிரஜாகை பிரவேசம் பண்ணாம காசியில போய் நம்ம எதுவுமே படப்படாது. அதுதான் காசி யாத்திரை. நேரா காசிக்கு போயிட்ட சாமி திரும்ப வந்து இதை பண்ணணுங்கிறதுல அர்த்தமே இல்லை. இதை முடிச்சுட்டு காசி அவசியம் பிரஜாகை தான் முதல்ல. பிரஜாகை ஏன்னா எவ்வளவு தீர்த்தம் இருந்தாலும் தீர்த்தராஜானா பிரஜாகை தான். பிரயாக்ராஜ் அப்படின்னு அதுக்கு பேரு. பிராச்சீனமான பேரே பிரஜாகை தான். பிரஜாகை அப்படிங்கிறதுக்கு ஏன் பேருனா, ஒரு அடி எடுத்து வைக்கிறது அந்த இடத்துல ஒரு யஜ்ஞம் பண்றார் பிரம்மா. ஒரு அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னா எத்தனை யஜ்ஞம் பண்ணிருப்பார் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அதனால அங்க யாக பூமி அது. அங்க பிரவேசம் பண்ணி நாம தங்கிறதுனால ஒரு அளப்பரிய நம்மளுடைய புண்ணியங்கள் இருந்தா தான் முடியும். அந்த பூமியில பிரஜாகையில பிரவேசம் பண்ணாதவா கிடையாது. மகான்கள் மகத்தாச்சாரியர்கள்லாம் பிரஜாகைய கொண்டாடுறாங்க. பிரஜாகையை சொல்றத ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. பிரயாகையை பத்தி சொல்றது, திருவேணிம் மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுகிம் வந்தே அக்ஷஜவடம் சேஷம் பிரயாகே தீர்த்தநாயகம். அதாவது திருவேணிம் அங்க இருக்கக்கூடிய 3 நதி, மாதவம் அங்க இருக்கக்கூடிய பெருமாள், அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப ஆச்சரியகரமான பெருமாள், பிந்து மாதவன் பேரு. மாதவம், சோமம் சந்திரன் பூஜம் நட்சத்திரம், பாரத்வாஜம் பாரத்வாஜ மகரிஷி தபஸ் பண்ண இடம், அஷ்டநாகங்கள்ல வாசுகி இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய இடம். பீஷ்மர் தன்னுடைய அந்திம காலத்துல மரணப்படுக்கையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மானசீகமா வந்து திரிவேணியில ஸ்நானம் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி ஒரு சக்தி. அதனால அந்த பிரயாக பிரவேசம் பண்ணாம காசி யாத்திரை பண்றது பிரயோஜனம் இல்லை. அதுதான் பிரயாகையில தான் ரொம்ப அவசியமான சில சடங்குகளோட நாம காசியில பிரவேசம் ஆகணும். காசி பிரவேசமே ஒரு மனுஷன் சுத்தமானான்னு பார்த்துட்டு தான் உள்ள பிரவேசம் பண்ண வைக்கிறது. இல்லைன்னா அவன் நுழையிறதுல அர்த்தம் இல்லாம போயிடுதுங்கிறார். அப்பேற்பட்ட இடத்துலதான் தீர்த்தராஜகம். தீர்த்தராஜா எத்தனை இது இருந்தாலும் பிரயாகை தான். எவ்வளவோ மேல மேல சேரக்கூடிய இடம்னா பிரயாகை தான். இமயமலையில அதாவது 2 நதிகள் சேரக்கூடிய நந்த பிரஜா, விஷ்ணு பிரஜா, கேசவ பிரஜா இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் 2 நதி சேர்றது. அதெல்லாம் பிரயாகையா இருந்தாலும் கூட பிரயாக் அப்படின்னா அலகாபாத்ங்கிற பிரயாக். நல்ல விஷயம். நிறைய பேருக்கு வந்து காசி தெரியுமா வந்து காசிக்கு முன்னாடி திரிவேணி சங்கமத்தில் உள்ள விஷயங்கள் இருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்களும் காசி யாத்திரை வரலாமா? அவசியம் வரலாம். சாதாரணமா பிரம்மச்சாரியா இருக்கிறதே அவன் கங்காஸ்நானம் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா அவனுடைய மனசுல கல்விஷங்களே போகாது. அவர் பெரிய பாக்கியம் அது. அதை தவிர வித்தை அவனுக்கு நல்லா பிரகாசிக்கணும். அடைய முடியாத ஒரு இடத்தை அடையணும். ஏதோ ஒரு தடை இருக்குது போறதுக்கு. அத்தனையோ அது அத்தனையும் மாற்றி தரக்கூடிய சக்தி காசிக்கு உண்டு. எத்தனையோ பரிகாரம் பண்றாங்க. இது ஒரு இயற்கை பரிகாரம் பண்றாங்க. ஆமா, இது வந்து மனசு சரியாயிடுச்சுன்னா எதோ நாள் பண்ணிடலாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அந்த மனசை செம்மைப்படுத்துறதுக்கு மந்திரம் அவசியம். அது மாதிரி நம்மளுடைய கோணலான புத்தியை சரி பண்ணக்கூடிய ஒரு வழிய கங்கை ஏற்படுத்தி தரும். இந்த ஜென்மால நமக்கு அம்மா தெரியும், ஜென்மாவுக்கு அம்மா கங்கை. கங்கா தரிசனம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டான் அப்படின்னாலே அவன் ஸ்நானம் பண்றதோ அனுஷ்டானம் பண்றதோ பூஜை பண்றதோ கோவிலுக்கு போகிறதோ அதெல்லாத்த விட அந்த கங்கைய பார்த்த உடனே அவனுடைய மனசு மாறுறது இல்லையா? என்னமோ இருக்குப்பா அதுல அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது இல்லையா? அது கங்கையால மட்டும்தான். அதுதான் கங்கைக்கே ஒரு பெரிய சிறப்பும் அழகும். இந்த சிரார்த்தம் திரிவேணி சங்கமத்துல பண்ற சிரார்த்தம் எதுக்காக சிரார்த்தம் பண்றாங்க? திரிவேணி சங்கமம் சிரார்த்தம் நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்களோ அதோட சேர்ந்த அங்கத்தோட தான் நான் சொல்லுவேன். 3 இடத்துலயுமே பித்ரு யஜ்ஞம் அவசியம். பித்ரு யஜ்ஞம், சிரார்த்தம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மரித்த பிற்பாடு கயாவுல போய் பிண்டம் போடுன்னு சொல்லி, காசி எவ்வளவு யாத்திரை அந்த விசேஷமோ அந்த காசியுடைய அங்கமானால் பிரயாகையான திரிவேணி, கயாவான விஷ்ணுபாதம், பல்குனி நதி, அக்ஷயவனம் சேர்ந்த இடம், இதெல்லாம் சேர்ந்துதான் யாத்திரை.
ராமேஸ்வரத்துல இருந்து செய்யணும். ராமேஸ்வரத்துல தீர்த்த ஸ்ரார்த்தம் உண்டு ம். உண்டு. ஆனாலும் கூட இது வந்த பிற்பாடு கூட பண்ணிக்கலாம். ம். ஆனா திரிவேணியில எதுவும் பண்ணாம காசி பிரவேசம் பண்ணணும். ஆஹா, process அதான். நுழைவாசலே தான். ஆமா, திரிவேணியில அவன் பண்ணாமல் காசியில போய் பண்ணினால் அந்த காரியங்கள் பலிதமா இருந்தது. ம், ம், அதனால முதல்லயே அவனுக்கு வந்து சங்கல்பம், பிராயஷ்சித்தம், தம்பதியாக போகிறது, வேணி தானம், ம், திரிவேணி ஸ்நானம், ம், இதெல்லாம் சேர்ந்து சொல்லப்பட்டு அதோட சேர்ந்து பித்ரு யக்ஞம். அவனால என்ன முடியுமோ அந்த இடத்துல ஒரு பித்ரு யக்ஞத்தை பண்ண. முதல்ல அந்த க்ஷேத்திரத்துல அந்த பிரம்மா பற்பல அஸ்வமேத யாகங்கள் பண்ண அந்த இடத்துல ம், முன்னோர்களை உத்தேசம் பண்ணி ஒரு பிண்ட பிரதானம் பண்றது ம், அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ம், பித்ருக்களே சந்தோஷப்படுறான், பித்ருக்களே பிரீத்தி அடைகிறான். ம், அப்பதான் அவன் யாத்திரையை சம்பூர்ணம் பண்ணிட்டு வர்றதுக்கு அவனோட அனுகிரகம் கிடைக்கும். ம், அதோட மட்டும் கிடையாது, அங்கேருந்து கிளம்புற அந்த பித்ரு யஜ்ஞங்கிறது எப்படி தொடருதுன்னு பார்த்தோம்னா காசியில தொடருது. காசியில முதல்ல கங்கா ஸ்நானம், கங்கா ஸ்நானத்தோட சேர்ந்துதான் பித்ரு யஜ்ஞம். ம், 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 அங்க பித்ரு யஜ்ஞங்கிற மாதிரி கயாவுல ம், கயாவுல ரொம்ப முக்கியம். விஷ்ணு பாதம், அக்ஷயவிடம், பல்குடி நதி 3 இடத்துலயுமே அந்த பித்ரு யஜ்ஞம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆ, ஒரு அப்பா அம்மா இறந்த பிற்பாடு ம், அவனுக்கு பிறந்த பிள்ளையில யாராவது ஒருத்தர் கயார் வந்து பின்னப்பட மாட்டாளான்னு காத்துட்டு இருக்கான். ஆ, ஆ, எனக்கு வந்து பண்ணுவான், எனக்கு வந்து பண்ணுவான் ம், அப்படின்னு ம், ஜீவதோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாஜாம் பிண்டதானாது திரிவிகை புத்திரச புத்திரையாங்கிறான். ம், இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா சொற்படி நடப்பதன், ம், அவளுடைய இறந்த பிற்பாடு பிரதிவிருடம் மறக்காம அவளுக்கு சார்த்தம் பண்றதும், ம், ஜென்மால விருமுறை ஏன் பண்ணணுங்கிறதுக்கு ஜென்மால விருமுறை காசி யாத்திரை பண்ணி கயாவுல பிண்ட பிரதானம் பண்றது. ம், கயாவுல பிண்ட பிரதானம் அப்படிங்கிறது இந்த 3 இடங்கள்ல புஷ்டபாதம், அக்ஷயவிடம், அந்த பல்குடி நதியில் இருக்கக்கூடிய இந்த 3 இடங்கள். பல்குடி நதியில இருந்து ஆரம்பிப்பா. அதை தவிர அம்மாவுக்குன்னே தனிதா 16 பிண்டம் இருக்கு. மாத்ரு சோடசின்னு சொல்லி அம்மா கர்ப்பத்துல இருக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ம், அம்மா, அதாவது அம்மா மட்டும்தான் நம்ம உயிர் இல்லாத போதே நமக்காக வேண்டிக்கிற ஜீவன். ம், நம்மள யாருன்னு தெரியாது, நமக்காக பத்தியம் இருக்கா, ம், சாப்பிடுறது கிடையாது, இந்த வயத்துல இருக்கக்கூடிய உயிருக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியாது, ம், தனக்காக வேண்டிக்கிற அளவுல இது நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு காப்பு கட்டிக்கிறா, ம், வளையல் போட்டுக்கிறா, ம், மெதுவா நடக்கிறா, ம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா, மலமூத்திர விசர்ஜனம் பண்றத கூட ரொம்ப பார்த்து பார்த்து போறா. இத்தனையும் அம்மா நம்மள மையத்துல சுமந்துட்டு இருக்கிற காலத்துல நமக்காகவே நினைச்சிட்டு இருக்கு. ம், ம், ம். அந்த அம்மாவுக்கு எதையாவது பண்ணினா சரியா போகும்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஈடு செய்ய முடியாது. ஒண்ணுமே இல்லையா? எந்த அம்மாவும் வந்து நாம வேணா சொல்லுவோம், எனக்கு அம்மா ஒண்ணுமே பண்ணல, உனக்கு என்ன தெரியும்னு. நம்மள அம்மா குழந்தையில பாலூட்டி அதாவது அடுப்புல பால் பொங்கும், குழந்தை அழும், அச்சச்சோ குழந்தை பாலுக்கு அழறதுன்னு அதை விட்டுட்டு நேரம் ஓடி போய் தன்னோட மடியில வச்சுட்டு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம தூஷிக்கிறதும், இறந்த பிற்பாடு கொஞ்சம் கூட கவனிக்காம இருக்கிறதும் நன்றிங்கிறது அல்பத்தனமா ஜீவன்கள்டே இருக்கும்போது மனுஷன்ட்ட இல்லை அப்படின்னு கேட்டா மனுஷனா பிறந்து ஏதோ ஒரு மிருகமா தான் இருக்கான்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு 16 பிண்ட மாத்ரு சோடசி அப்படின்னு சொல்லி, அம்மா என்ன வயத்துல தாங்கினியே, அம்மா என்ன இத்தனை நாளைக்கு சுமந்தையே, அதற்கு பிற்பாடு என்ன இப்படி எல்லாம் வளர்ந்தையே, பசின்னு அந்த புள்ள ஓடி வளர்த்து அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பிடி சாத்த தனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டான், பிசைஞ்சு ஊட்டி அப்படி அரவணைச்சு பார்த்தியா, இது யாரால முடியும்? அம்மாவால முடியும். அந்த அம்மாவுக்கு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, மனசுல இருந்து எடுத்து அம்மா அப்படின்னு எண்ணி ஒரு பிண்டம் அந்த குழந்தை இடும்போது அந்த ஆத்மா இது இன்னும் நல்லா இருக்கணும்னு சந்தோஷப்படும். இதெல்லாம் அப்போ இந்த காசி யாத்திரையினுடைய அவசியம் என்னங்கிறது அது பித்ரு யஜ்ஞத்தோட சேர்றத அப்பதான் அது பூர்த்தியாகும். சிறப்பு. இது டிஸ்டர்ப் ஆகுமா? சவுண்டு வராது. நீங்க முதல் முறையாக ஒரு காசி யாத்திரை அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பீங்க, முதல் செட், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு வசதிகள்,
3 டயர் ஏசி, இறங்கினோடனே ஏசி பஸ்ஸு, தங்குறதுக்கு 2 பேருக்கு ஒரு அறை, உணவு சொல்லவே வேணாம். லட்சம் செலவு பண்ணாலும் அது மாதிரி உணவு கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து 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 இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு உங்களோட யாத்திரை. ஆனால் காசியில் மிகப்பெரிய மாற்றம். 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இப்போ காசியை பார்த்தாங்கன்னா வியந்து பண்ணிட்டுருவாங்க. என்ன நான் பார்த்த காசி எப்படி இருக்குது, அப்படி ஒரு வளர்ச்சி. அதை சொல்லுங்க சார், இப்படி ஒரு மாற்றம் எப்படி? அதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே சில விஷயங்களை நம்ம அவசியம் சொல்லணும். பாரத தேசம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய மகாராஷ்டிரம் அப்படிங்கிற நம்மளுடைய ராஜா முதல்ல தெய்வப்பற்று இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கிறது தான் அதுல சிறப்பு. அவனுக்கு ராஜா நமக்காக இந்த தேசத்துக்காக தன்னுடைய உயிரை சர்வ சகஜமா வச்சுட்டு வேற எதுவுமே தெரியாத ஒரு ராஜா நமக்கு கிடைச்சிருக்காருன்னா பாரத தேசம் முதல்ல அதை நினைச்சு பார்க்கணும். நாமெல்லாம் கணக்கு கூட காண முடியாது காசியினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது. நீண்ட நாள் தவம் செஞ்சதோடைய வரம் கிடைச்சிருக்கு, முடியவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மிளேச்சர்கள் நம்ம தமிழகத்தூருக்குள்ள வரல, அதனால நமக்கு தெரியல. அதை பத்தி எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இப்படி காசியில மட்டுமே எத்தனையோ ஆலயங்கள் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அடுத்தது கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கு காசு வசூல் பண்ணினான். நிறைய பேர் இதனாலே பயந்து போய் உயிருக்காக முன்னாடி நடந்தெல்லாம் பழைய கதைகள், வரலாற்று விஷயம். கங்கையை ஆக்குபைட் பண்ணிட்டாங்க, இறங்கணும்னா காசு கொடுத்துறாங்க. இதெல்லாம் வரலாற்று விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 பெரிய பெரிய நல்ல மகாராஜாக்கள், இந்து மகாராஜாக்கள், வீர சிவாஜி, அகல்யாபாய், புல்கார் போன்று இருக்கக்கூடிய ராஜாக்களினால் மாற்றப்பட்டு புண்ணிய பூமியாக ஆக்கி தரப்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் தெய்வ பக்தி, தேசபக்தி, இவா இத்தனை பேரையும் கலந்ததுதான் ராஷ்டிரம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்முடைய ராஜா. அவர்தான் இந்த காசி மேல அவருக்கு இருக்கக்கூடிய பக்தியையும் பற்றையும் பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருந்த விஸ்வநாதர் கோவில ஒரு பெரிய கோட்டை அரண்மனை உள்ளுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த ராஷ்டிரம். இந்த ரெண்டையும் நான் அனுபவிச்சிருக்கேன். முதல் தர போனப்ப நானே சொன்னேன், காசி காசி நம்ம இப்படி பேசிக்கிறோம், இப்படி போனோடனே ஒரு ஏதோ நிச்சயமா ஒரு சந்துக்குள்ள போனோடனே ஏதாவது காசி விஸ்வநாதர் சொல்லிட்டாங்க. அதே அடுத்த முறை கட் பண்ணி சினிமா மாதிரி இருந்தது. கேட் 4 4 கேட்டுன்னு சொல்லிட்டு கோட்டை ஆக்கிட்டாங்க. உண்மையிலே கங்கையிலேருந்து நடந்து போகணும்னா மகாமயானம் வழியா நடந்து சந்து புந்துகள்ல இடித்து இடிபட்டு கொண்டு அதுக்கு பிற்பாடு தேடிந்து ஏதோ ஒரு இடத்துல போனா இது அந்த சுத்தியில ஆயிரக்கணக்கான போலீஸாருக்கு மத்தியில உள்ள போனா தேடிட்டு போய் சுவாமி இங்க இருக்காருன்னு பார்க்கணும். அதெல்லாம் போலீஸ் குறைச்சாச்சு. அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் நிறைய குறைச்சாச்சு, நிறைய குறைச்சாச்சு. அதை தவிர முன்னாடி நடந்த அந்த உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த பாதுகாப்பு பரிசோதனை மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்னைக்கு பாக்குறத கங்கை படித்துறையில 4ஆம் நம்பர் கேட் வழியா ஏறி போனா பார்க்கறது எவ்வளவு பெரிய இடம். அந்த எவ்வளவு பெரிய இடத்துல இந்த விஸ்வநாதருடைய சன்னதி உள்ள நுழையறதுக்கு முன்னாடி குரு பீடமான ஆதிசங்கரர், இந்த கோவிலோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அகல்யாபாய், இந்த பாரத தேசம் புண்ணிய பூமிங்கிறத தெரிவுபடுத்துவதற்காக பாரத தாஜனுடைய திருவுருவம், அதை தாண்டி நின்று பார்க்கறதே பெரிய விசாலமான இடம். எந்த இடத்துல நின்று கிட்டக்க போனாலும் சுவாமியை பார்க்கலாம். இத்தனை அற்புதங்கள் மாற்றங்கள் இன்னைக்கு போகிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை காசியில ஏற்படுத்தி இருக்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. அதுல யாத்திரிகர்களுடைய மனோநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு காலகட்டத்துல யாத்திரிகர்கள் யாத்திரை பண்றத அவள்கிட்ட பக்தியை தவிர வேற எதுவுமே அத்தனை பேரும் ஒரு இடத்துலதான் தங்குவோம். சாப்பாடு, ஆகாரம், மற்ற வசதிகள்
பெரிய கேள்விக்குறி. வெடிகாலையில 2:30 மணி 3 மணிக்கு எழுந்து கங்கையில போய் தொப்புன்னு குளிப்பா. எங்க இருக்கான்னு தெரியாது, விஸ்வநாதரை பார்ப்பான். 6:30 7 மணிக்கு திருப்பி பார்ப்பான். திருப்பி அடுத்தபடியா பார்த்து விஸ்வநாதரை பார்ப்பான். திருப்பி மத்தியானம் பார்ப்பான். திருப்பி விஸ்வநாதர். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 முறை அல்லது 8 முறை தரிசனம் பண்ணா திருப்தி ஏற்படாது. அவளுக்கு திருப்தி ஏற்படாது. அவளுக்கு தேவை இறைவனை பார்க்கணுங்கிறது தவிர எந்த நோக்கமுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 வந்து இன்னைக்கு என்னன்னா, கூட்டம் அதிகமா இருந்தா கூட நான் கோபுரத்தை பார்த்துட்டு எனக்கு இது போறோம் சார், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மீது எல்லா சௌகரியங்களும் நமக்கு இருக்கு. ஆனால் இறைவனை பார்க்கறதுக்கு உண்டான மனோபாவம் குறைஞ்சிருது. நான் காசி யாத்திரை பண்றேன், 100 பேர்ல 20 பேருக்கு தான் இன்னொரு முறை இறைவனை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் தேடணும், இது வேற ஏதோ நம்ம தேடி வந்திருக்கோம், இதை தாண்டி இதுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. இந்த 80 பேரை இந்த 20 பேருக்கு நிலைக்கு அழிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டா தான் முடியுது. அதுவும் எல்லாராலையும் முடியல. அந்த பிராப்தம் இருந்தா தான் கிடைக்குது. நம்ம அனுபவம் ஒன்று சொல்லலாம். ஒரு முறை நான் விபூதி எடுத்துட்டு வந்தேன். 3 முறை நம்ம எடுத்துட்டு போனோம் கையில. விபூதியை கையில இந்த எடுத்துட்டு போயிட்டு 3வது முறை தான் நம்ம அபிஷேகம் பண்ணி விபூதி வாங்கி கொடுத்துருக்கோம். 3 முறையும் நம்ம தொடர்ந்து போறப்ப பூரா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல 3வது முறை திருப்தியா விபூதியை நம்மளே போட்டோம். அங்க உள்ள ஒரு இடத்த நம்மளுக்கு திரும்ப கொடுத்தாரு. ஆனா நம்ம எண்ணம் வந்து நல்ல நோக்கம் நல்லா இருந்து விடாமுயற்சி செஞ்சோம் பாருங்க, அதனால கிடைச்சிருந்த விஷயம் ரொம்ப அற்புதம். இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் பயணிக்கலாம் அப்படின்னா இந்த தடவை காசி யாத்திரை எப்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? நம்முடைய அடுத்த காசி யாத்திரை வரக்கூடிய மார்ச் மாசம் 26ல வர மார்ச் மாசம். ஆமா, 2026 மார்ச் மாசம் 23ஆம் தேதியிலிருந்து 12 நாட்கள் எப்பயும் போல நம்ம யாத்திரைங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். அந்த 12 நாட்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு யாத்திரை. எனக்கு காசி யாத்திரைங்கிறது எனக்கு ஒரு லவ்னு சொல்லணும், உங்களுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது மேல ஒரு மோகம், அதுதான் அதனுடைய அமைப்பை ஏற்படுத்தி தருது. அதுதான் பரப்புறது தஞ்சாவூர்ல இருந்து தான் ப்ரோக்ராம் ஷார்ட் லிஸ்ட் எப்படி எங்க ஆரம்புறோம், அடுத்தடுத்து நம்ம இங்க இருந்து தஞ்சாவூர்ல இருந்து கிளம்புறோம். நமக்கு தஞ்சாவூர்ல இருந்து அடுத்த நம்மளுடைய வந்து சென்னையில எல்லாருமே நம்ம அங்க ஒரு போர்டிங் பாயிண்ட் டெஃபினட்டா இருக்கு. தஞ்சாவூர் டு சென்னையே ஒரு போர்டிங் பாயிண்ட், எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த தஞ்சாவூர்ல இருந்து கிளம்புற அந்த முதல் தினத்துல இங்கேருந்து நம்ம யாத்திரை பண்ணி போவோம். அதற்கு அடுத்த நாள் முழுக்க ரயில் பயணமாக இருக்கும். 2வது நாள் வந்து இரவு நேரத்துல பிரயாகை அலகாபாத் போய் இறங்கிடுவோம். இறங்கின இடத்துல இருந்து எனக்கு போய் அறையில ரூம்ல ரெஸ்ட். 2 நாள் நம்ம இந்த ட்ரெயின் பயணப்படுது. 3வது நாள் காலையில பிரயாகையில காலையில அழிச்சுட்டு போய் எங்க சங்கல்பமான கையோட வேணிதானம், வேணிதானமானதுக்கு பிற்பாடு திரிவேணி ஸ்நானம், திரிவேணி ஸ்நானம் முடிச்சுட்டு வந்த பிற்பாடு பித்ருயஜ்ஞம். அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு தக்கவாறு ஏதாவது பார்த்துட்டு திருப்பி அறைக்கு இது எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டோம். மதியம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம் அப்படின்னு கேட்டா ரயில் பயணத்திலே உணவு கொடுப்பீங்க நீங்க எல்லா இடங்களையும். நமக்கு கிளம்புறதுல இருந்து சென்னையில இருந்து சென்னை வரைக்கும் நமக்கு உணவு கொடுத்து முடிச்சுட்டு பிரயாகராஜ்ல மத்தியானமா கிளம்பினோம்னா நந்தி கிராமம் பார்த்துட்டு அயோத்தியா போயிட்டோம். ஹால்ட் அயோத்தியா. என்ன காரணம்னா நம்ம அயோத்தியால இருக்கிறதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீராமநவமி. இந்த தடவை ஸ்ரீராமநவமிக்கு முதல் நாள் அயோத்தியா களை கட்டும். ஸ்ரீராமநவமிக்கு முன்னாடி அந்த அயோத்தி பார்க்கறதுக்கே ஒரு வேற அமைப்புல இருக்குங்கிறதுனால ஒரு ஆசை. அன்னைக்கு தரிசனம் பண்ணிடுறீங்க? அன்னைக்கு பார்த்தோம். மறுநாள் முடியாது. ஸ்ரீராமநவமி, சரயு நதி ஸ்நானம், ராம்லாலா இன்னைக்கு கட்டி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில். பிரம்மாண்டம்னா மிக பிரம்மாண்டம். அயோத்தியில சும்மா குரங்குகளையும் வேடிக்கை பார்த்தது போக இப்ப கோயில்ல திரும்ப 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 பகவான் ஸ்ரீ ராமனை நம்ம பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பெரிய பாக்கியம் மற்றமே கிடையாது. உள்ள போயிட்டு வரதே ஒரு வேற உலகத்துல தான் நம்ம அங்கேயே பிரவேசிக்கிறோம். முடிஞ்சிருச்சு. எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய சன்னதிகள் முடிஞ்சிருது. இன்னும் பக்தர்களுக்கான தரிசனத்துக்கு அவங்க அந்த மூலஸ்தானம் போயிட்டு நம்ம திரும்பி வர மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. நாம போகக்கூடிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட நாம அனுபவிக்கலாம், இன்னும் வேற மாதிரி அனுபவிக்கலாம். அயோத்தியில இருந்து அன்னைக்கு மத்தியானம் கிளம்பணும்னா இரவு வந்து நைமிசாரண்யம் போயிடுவோம். அங்க ஹால்ட். நாம நைமிசாரண்யம் இரவு முழுக்க எங்கேயுமே டிராவல் கிடையாது.
ராத்திரி பயணங்கிறதே ட்ரெயின் டிராவல் மட்டும்தான் இருக்குமே தவிர நம்ம இந்த பயணங்கள்ல இருக்கு. அங்க நைட் ஆகுது. அதற்கு அடுத்த நாள் காலையில கோமதி நதி ஸ்நானம். கோமதி ஸ்நானம் பண்ண பிற்பாடு அங்க நைமிசாரணத்தில் தேவராஜ திவ்ய தேசம், அங்க ஒரு அகோபிலம் நரசிம்மர் ரொம்ப அற்புதமா இருக்கு. அகோபிலத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரியே அங்க நரசிம்மர் சன்னதியில வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதே, நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதற்கப்புறமா அங்க சதுர் வேதங்கள், 4 வேதங்கள், இதிகாசம், புராணம், சாஸ்திரங்கள் இதெல்லாம் தோன்றின அந்த இடத்துல உண்டான ஒரு ஆனந்தமய ஆசிரமம். லலிதா தேவி ஒரு சக்தி பீட்டம் இருக்கு, லலிதா தேவி. அப்புறம் அங்க சக்கர தீர்த்தம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய இடங்கள். ஏன்னா அது வனம், அது வனானி விஷ்ணுங்கிறதுனால அந்த இடங்கள் முழுக்க தரிசனம் பண்ணுவாங்க. மத்தியானமா அங்கேயிருந்து கிளம்பும், நைமிசாரணத்துல இருந்து மத்தியானமா கிளம்பி இரவு போய் காசி இருப்போம். 3 நாட்கள் காசி இருப்போம். ஸ்ரீராத்திரன் ஜாகனவி தீரேந்திர ஒரு வாக்கியனால 3 நாட்கள் காசி இருப்போம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் கணக்குல 3 இரவுகள் காசி இருப்போம். திரிராத்திரம்ன்றதுனால 3 இரவு தங்கணுங்கிறது சாஸ்திரத்தினால. முதல் நாளைக்கு தான் காலையில சங்கல்பம், கங்கா ஸ்நானம், பித்ருயக்கம், ஸ்ரார்த்தம் பண்றது. ஸ்ரார்த்தம் பண்ணி முடிச்ச பிற்பாடு மத்தியானமா விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூர்ணி, காலபைரவர், கங்கா ஆரத்தி தரிசனம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டே. 2வது நாள் காலையில பிராமணெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பஞ்சதீர்த்தம் 5 இடங்கள்ல தசாஸ்மிகா, பஞ்சகங்காகா, அசிசங்கமாக, குருணாசங்கமாக அப்படின்னு 5 இடத்துல, அஸ்வமேதா காட்டு, அந்த மணிக்கர்ணிகள் அதெல்லாம் சேர்ந்து 5 இடங்கள்ல பிண்ட பிரதானம் பண்ணி அங்க தீர்த்தசாதனம் பஞ்சதீர்த்தம். அதை முடிச்சுட்டு மத்தியானம் வந்தோம்னா காசியில மற்ற இடங்கள் அவசியம் தரிசனம் பண்ணி உத்தர யாத்ரா அப்படின்னு பேரு. அந்த இடத்துல காசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சங்கட் மோச்சனம்மா, துர்கா மந்திர், கௌடி மாதா, துளசி மானச மந்திர், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அங்க ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய இடங்களா இருக்கும். அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்போம். 3வது நாள் காலையில நேர காலத்துக்கு அனுசரிச்சுட்டு அங்கேருந்து நம்மளுடைய ஷெட்யூல் இருக்கும். அன்னைக்கு டிராவல் பண்ணி கயா வந்து சேருவோம், புத்தகையா வந்து சேருவோம். அன்னைக்கே புத்தகையா பார்த்துக்குவோம். பார்த்துட்டோம்னா மறுநாள் காலையில கயா போவோம். கயாவில் அங்க கவனிச்சோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா காலையில கிளம்புவோம். பல்குனி நதி தரிசனம் தான், ஸ்நானம் கிடையாது, புரோட்சணம் தான். ஏன்னா அங்க கொஞ்சம் தான் ஜலம் ஓடிட்டு இருக்கும், எல்லாருக்கும் அந்த முத்துக்காரங்க இருப்பாங்க. அங்க ஸ்ரார்த்தம் பண்றது, பிராமணாளுக்கு தனியா பண்ணி கொடுப்போம், இதராளுக்கு தனியா பண்ணி கொடுப்போம். 3 இடங்கள்ல பிண்டம் போட்டு ஸ்ரார்த்தம் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பினோம் அப்படின்னு கேட்டாக்க ராத்திரி காசி வந்துடும். திருப்பி ஒரு நாள் காசி இருப்போம், ஹோல் டே காசி. அன்னைக்கு நம்ம வெளியில போறது, மற்ற சாமான்கள் நமக்கு தேவையானது வாங்கிக்கிறது, இன்னொரு முறை கங்கா ஸ்நானம் பண்றது, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி நம்ம கிளம்பினோம்னா 2 நாள் பயணப்பட்டு சென்னை வந்து சேரும். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் சேரும். 12 நாட்கள் அற்புதமான ஒரு யாத்திரை. சிறப்பு. யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்குதோ, நான் அனுபவிச்சது அவங்கள அனுபவிக்கலாம். அது நிறைய இடைஞ்சல்கள் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. வரும் பொழுது அப்படி இப்படி இருப்பாங்க. பயணத்தப்ப வேற மாதிரி இருப்பாங்க. பயணம் முடிஞ்சு வர்றப்ப அடுத்து எப்ப சாமி அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடா சம்பயத்துக்கு போட்டு வந்து வருவாங்க. என்னன்னா அது கூட போயிட்டு வந்தாலே ஒரு இறை அனுபவம் தான்ற மாதிரி. புதிய நபர்கள் வரட்டும், நிறைய அனுபவங்கள் வரட்டும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே இந்த பதிவை பண்ணதுக்கு காரணமே நான் பயணிச்சுட்டேன், என்னுடைய கேள்விகள் நல்லா இருக்கும், பயனுள்ளதா எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணோம். ரொம்ப அற்புதமான விளக்கம். என்ன நேரிலே வழக்கம் போல ஆச்சரியம், அதிசயம். நாம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். எப்படி இவ்வளோ லைவா அவரால் கொடுக்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு ஒரு லைஃப்காக வாழ்ந்து. பக்தி வேற, இது ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டு இப்படி செஞ்சா போதும்னு நினைக்கக்கூடாது. பக்திக்குள்ளே மூழ்கணும், திளைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சாதான் அடுத்த சொல்ல முடியும். ஒரு விஷயங்களுக்கு பின்னணி எவ்வளவு பெரிய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்னொரு முறை போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு மனசுல தோணும். இதே விஷயத்தோட தொடர்ந்து பயணிங்க. பயனுள்ள நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.